ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சனுக்கு சூப்பரான இந்த ஒரு பொருள் தான் வந்திருக்கு. இதுதான் இடிக்கல். இந்த இடிக்கல்ல எப்படி சீசனிங் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ரொம்ப நாளாக இந்த இடிக்கல் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட் நான் கேட்டதை ஞாபகம் வச்சுக்கிட்டு திருவக்கரையிலேருந்து எனக்காக இந்த இடிக்கல்லை வாங்கிட்டு வந்தாங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சின்ன இடிக்கல் இருக்குது. இதுவுமே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். பட் நான் இதில் கொஞ்சமான குவான்டிட்டியில் தான் இடித்து எடுத்துப்பேன். இதுவும் நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் எனக்கு. இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் இல்லையா? ஸோ அதனால இது எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இது எப்படி சீசனிங் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த இடிக்கல்லை வச்சிடலாம். இது ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணி ஒரு 20 to 30 minutes அப்படியே விட்டுருங்க. நல்லா சோக்காச்சுன்னா இப்போ இது உள்ள சின்ன சின்ன துவாரங்கள், அதுக்கப்புறம் நிறைய டஸ்டெல்லாம் இருக்கும். அதெல்லாமே பார்த்திங்கன்னா ஊற வச்சதுக்கப்புறம் நல்லாவே ரிமூவ் ஆகி வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த கல்லை வச்சே நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ரெண்டாவது ஸ்டெப் பார்த்திங்கன்னா பச்சரிசியை நல்லா சோக் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி அரைச்சி தின் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து கைகளால் நீங்கள் எல்லா சைடுமே தேய்ச்சி அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். சில பேர் பச்சரிசியை அப்படியே போட்டு அரைப்பாங்க. அது மாதிரியும் செய்யலாம். பட் ஆனால் உங்களுக்கு அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியும். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நீங்கள் அரைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக மஞ்சிரும். ப்ளஸ் கையில் எடுத்து நீங்கள் நல்லாவே தேய்ச்சி கழுவுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் நல்லா தேய்ச்சிட்டேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு ஆயிருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறதையும் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி அழகாக எடுத்துருங்க. இந்த மாதிரி தான் ரெண்டாவது ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு மூணாவது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக கல்லுப்பு, இது ரெண்டுத்தையுமே நல்ல மை போல் அரைச்சி அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு ஒரு சீசனிங் பண்ண இடிக்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் எப்படி இடிக்கல் சீசனிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரி மசாலா ஐட்டம் வேணுனாலும் இப்போ நீங்கள் அரைக்க யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.